குருஜி இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? கும்பம்னா முதல்ல யாரு? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக ரொம்ப அருமையான ஒரு ராசின்னா அது கும்பராசி. ₹1,00,00,000 பணத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டா சாப்பிட்றான்னு சொன்னால் கூட அண்ணே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் ₹100 வேணுன்னு கேட்பாங்க. ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு எங்கே போனாலும் ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் இவங்க தான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் கையில் ஒரு பேக் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். அது பொண்ணோட அப்பா, அது நமக்கே தெரியும். அவர் கூடவே ஒருத்தர் திரிவார். அதுதான் இவர் கும்பராசிக்காரங்க. அவருக்கு கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணே வாழை மரம் வந்துருச்சு அம்மா 2,300 தரணும், ஆமாம் 2,300 கொடுத்தோம், 200 கொடுத்துரு, இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் மொய் கணக்கு எழுதுகிற எல்லாரும் இவங்க தான். திருநெல்வேலி வகையரா மாமன் முறையிலே பேர் என்னப்பா சொல்லுப்பா, தட்சிணாமூர்த்தியே 2,500 மொய் செய்கை எல்லாம் எழுதுவாங்க. அந்த பணத்தை பத்திரமா வச்சுப்பாங்க, கணக்காக ஒப்படைப்பாங்க. இதெல்லாம் இவர் தான். அதே மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன், போய் சாப்பிட்ருவாங்க. இவங்கள்ட்ட ஏதாவது வழி கேட்டு பாருங்க. கிட்ட இப்படி நேராக போனால் இது வரும், ஏதோ ஒரு ரத்னா கஃபே வரும். அங்கேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் புகாரி ஹோட்டல் வரும். அங்கேருந்து நேராக போனால் ஆனந்த பவன் காஃபி சென்டர். சொல்கிற அடையாளம் கூட ஹோட்டலில் தான் சொல்லுவியா நீ அப்படின்னு. ஹோட்டலு சாப்பாட்டு கடை இப்படி தான்.